கடலூர் மாவட்டத்தில் 2 அரசு நிகழ்ச்சிகள், அதாவது நீர்வளத்துறை சார்பாக குச்சிப்பாளையம் கிள்ளைக்கு அருகில் உள்ள குச்சிப்பாளையத்தில் ஒரு தடுப்பணை ஒரு 9 கோடி மதிப்பீட்டில் இப்போது கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை கிட்டத்தட்ட 10 கோடி அளவிற்கு தடுப்பணை கட்டுகின்ற பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கடந்த மாதத்துக்கு முன்பு ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் திடீர் மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு அதனுடைய உடனடி நிவாரணமாக இப்போது அடிக்கல் நாட்டுகின்ற பணி இப்போது 10 கோடி மதிப்பீட்டில் அந்த தடுப்பணை சுவர் தடுப்பு இந்த காங்கிரீட் சுவர் கட்டப்படுவதற்கு 2100 மீட்டர் அளவுக்கு நீளமுள்ள ஒரு பக்க சுவர் கட்டுகின்ற பணி அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இப்போ வருகின்ற 21ஆம் தேதி அன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கடலூர் மாவட்டத்திற்கு நலத்திட்டங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் வருகை தர இருக்கின்றார்கள். அது சம்பந்தமாகவும் அந்த பணியை பந்தல் அமைக்கின்ற பணியை நாங்கள் ஆய்வு செய்து இருக்கின்றோம். ஆக அதிகமான நபர்களுக்கு, அதிகமான மக்களுக்கு நலத்திட்டங்கள், அரசுடைய நலத்திட்டங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி, புதிய அறிவிப்புகள்லாம் இங்கே முதலமைச்சர் அவர்கள் நம்ம மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு அறிவிப்பு செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக இது நிரந்தரமாக இந்த மாவட்டத்தில் இந்த வெள்ள தடுப்பு பணிகளை அவர் முதல்வர் வருவது நம்மளுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் பல பணிகள், நிரந்தர பணிகள், இது என்ன ஜிஎஸ்டி பில்டிங், ஆமாம், ஜிஎஸ்டி பில்டிங் 20 கோடி மதிப்பீட்டில் அதுவும் பணிகள் துவங்கப்படுகின்ற இருக்கின்றது. ஆக நல்ல நிகழ்ச்சி அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீண்ட நாளுக்கு பிறகு அரசு நிகழ்ச்சியில் நம்முடைய மாவட்டத்துக்கு வருகின்றார்கள். அவர் முதலமைச்சர் எல்லா மாவட்டத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு சென்றார்கள். இப்போ நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம், அதை தொடர்ந்து இப்போ நம்முடைய மாவட்டத்துக்கு வருவது. ஆக மாவட்ட மக்கள், அந்தந்த மாவட்ட மக்களுக்கு புதிய அறிவிப்புகள் வழங்கும் மூலமாக பல நலத்திட்டங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள்.